நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிரகங்களும் அது சம்மந்தப்பட்ட கேள்வியும் பதிலும் தான் பார்க்கிறோம். அது என்னவென்றால், முதலில் கேள்வி பார்த்து விடலாம். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது ஏன்? மீண்டும் ஒரு முறை, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது ஏன்? போஜனம் என்றால் உணவு என்றால் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். உணவு என்றால் சந்திரனை குறிக்கும் என்று நமக்கு தெரியும். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. இந்த கேள்வி பதிலில் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பற்றி பார்ப்போம். முதலில், எப்பொழுது ஒரு மனிதன் பொய் சொல்லுவான் என்றால், அவனுக்கு தகுந்த சூழ்நிலை இல்லாத சமயத்தில் தான் செய்யும் தவறை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக, தன்னை தப்பிக்க செய்வதற்காக பொய் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு தெரியும், நாம் செய்வது அவனோ அவளோ, ஆணோ பெண்ணோ, அந்த நபர் ஒரு சூழ்நிலை நல்லா இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார். அதே சமயத்தில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளுவதற்காக, விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக தவறான ஒன்றை செய்துவிட்டு நான் செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது, நாம் மிக எளிமையாக அந்த தருணத்திலிருந்து, கஷ்டமான தருணத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ற காரணத்திற்காக அந்த நபர் பொய் சொல்லுகிறார். அந்த பொய் சொல்லும் அந்த பொய் சொல்லும் நேரத்தில் நம் உடலில் உள்ள எந்த உறுப்பை பயன்படுத்துகிறோம் என்றால் வாயைத்தான் பயன்படுத்துகிறோம். அந்த வாயின் மூலம்தான் பொய்யானது வெளியே வருகிறது. அதே சமயத்தில் நாம் 3 வேளையோ அல்லது 2 வேளையோ அல்லது 1 வேளையோ அல்லது 4 வேளையோ அல்லது பல முறையோ சாப்பிடும் பொழுதும் நமது உடலில் வாய் என்ற உறுப்பை பயன்படுத்தி தான் நாம் உணவை எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ வாயிலிருந்து வருவது பொய். அதே சமயத்தில் நாம் உணவு என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது வாய் வழியாகத்தான் எடுத்துக்கொள்கிறோம். இங்கே நமது கேள்வி என்னவென்றால், பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது ஏன் என்பதுதான். இப்பொழுது நாம் பார்க்க போவது என்னவென்றால், ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் தவிர மற்ற எந்த கிரகங்கள், 8 கிரகங்களில் ஏதாவது கிரகங்கள் நல்லா இல்லாத சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் கோச்சார கிரகமான சந்திரன் அந்த நிலைமை நல்லா இல்லாத கிரகத்தோடு சேரும் பொழுது, அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மொத்தத்தில் ஜாதகர் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளுவார். ஏனென்றால் முக்கியமான கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் நல்ல நிலையில் இல்லை. மேலும் தேய்பிறை சந்திரன் அங்கு தன்னுடைய இடத்தை பிடித்திருக்கிறார் என்றால் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஜாதகர் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் கடவுள் சொன்னது, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த விதமான தவறான சொல்லோ செய்கையோ செய்யவோ சொல்லவோ அல்லது பார்க்கவோ கூடாது என்பது தான் இந்த பூமியில் எல்லா நபர்களுக்கும் கடவுள் சொன்ன ஒரு நல்ல பாடம். ஆனாலும் அதை நாம் மனசாட்சியில் வைத்து கொள்ளாமல் தன்னுடைய நிலைமையிலிருந்து, தவறான அல்லது கஷ்டமான நிலைமையிலிருந்து தப்பிப்பதற்காக பொய்யை சொல்லுவார்கள். அப்படி பொய் சொல்லும் பொழுது தேவையற்ற கர்மாவை நாம் சுமந்து கொள்ளுகிறோம். அந்த பொய்யினால் நாமும் பாதிக்கப்படுகிறோம். அதேபோல் நல்ல மனிதர்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே நல்ல மனிதர்களின் அந்த மன கஷ்டத்தை நாம் தீமையான கர்மாவாக மாற்றி நம் முதுகில் ஏற்றிக்கொள்ளுகிறோம். ஆகாமிய கர்மா என்ற கர்மாவில் சரியில்லாத ஆகாமிய கர்மாவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மாதிரி கர்மா நம் வாழ்க்கையில் நிறைய சேர 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 என்னவாகும் என்றால்,
பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல ஒரு நாள் அந்த மனிதனோ அல்லது ஆணோ பெண்ணோ அந்த ஜாதகர் நிச்சயம் பொய் சொன்ன ஜாதகர் நிச்சயம் மாட்டிக்கொள்ளுவார்கள். அந்த மாட்டும் பொழுது அவர்களுக்கு சில பல கஷ்டங்களால் மனம் கஷ்டம் ஏற்படும், உடல் கஷ்டம் ஏற்படும். அந்த சமயத்தில் அவர்களால் உணவு அருந்த முடியாத நிலைமையோ அல்லது தண்ணீர் அருந்த முடியாத நிலைமையோ கூட ஏற்படலாம். இதற்குத்தான் பெரியவர்கள் சொன்னது பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்று. எனவே இந்த கேள்வி பதிலில் அடக்கியிருக்கும் கிரகங்கள் 8 கிரகங்களும் அதேபோல் அந்த கிரகங்களில் 8 கிரகங்களில் நல்லா இல்லாத கிரகங்களோடு தேய்பிறை சந்திரன் சேரும் பொழுது இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்படும். எனவே நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் பொய் சொல்லாமல் இருந்தால் நமக்கு நன்மையே ஏற்படும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும் அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.